உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை புரிஞ்சுக்காம ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா? இல்லை நீங்கள் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கோபப்படுறீங்களா? உங்களுக்கான காணொளி தான் இது. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு வீட்டில் 4 பூனைகள் இருக்காங்க. அப்பா, அம்மா, 2 குட்டி பூனைகள். ரொம்ப ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்பா பூனை வேலைக்கு போகிறாங்க. அம்மா பூனை தன்னுடைய குழந்தைகளுக்கு பசிக்கும்னு பக்கத்து வீட்டில் ஒரு அப்பத்தை வாங்கிட்டு வராங்க. அந்த அப்பத்தை 2 குழந்தைகள்ட்டுமே கொடுத்து, அடிச்சுக்காமல் சாப்பிடுங்க, நானும் வேலைக்கு போகிறேன், அப்போ தான் நாளையிலிருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் பூனை அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள் பூனை தன்னோட அம்மா அப்பா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அந்த அப்பத்தை சமமாக பிரிக்கணும், ஒன்னால் பிரிக்க முடியாது, நான் பிரிக்கிறேன் 2 பூனைகளும் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் போட்டு சண்டை போட்டு இதை பார்த்த ஒரு குரங்கு சிரித்து கொண்டே மரத்திலிருந்து கீழே வருது. கீழே வந்து சண்டை போட்டுக்காதீங்க, நான் உங்களோட அப்பத்தை சமமாக பிரித்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு தராசை கொண்டு வந்து அந்த அப்பத்தை 2ஆக பிட்டு ஒவ்வொரு பாதியும் ஒவ்வொரு தராசில் போடுது. 2 தராசிலையும் அரை அப்பம் கிடக்கு. அந்த அப்பத்தில் ஒரு அப்பம் மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால தராசு மேலே போகுது, இன்னொன்று கீழே போகுது. மேலே போகிற தராசில் இருக்க அப்பத்தை கொஞ்சமாக பிட்டு குரங்கு சாப்பிட்றது. அடுத்து கீழே போணுச்சு பார்த்தீங்களா, அது மேலே ஏறுது. அந்த தராசில் இருக்க அப்பத்தையும் பிட்டு வாயில் போடுது. இப்படியே மாறி மாறி பிட்டு போட்டுக்கிட்டதை பூனைகள் பார்க்குது. அப்போது நமக்கு அப்பம் கிடைக்காது போலன்னு சொல்லிட்டு நாங்களே இந்த அப்பத்தை பிரித்து சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி மீதமுள்ள அப்பத்தை எடுத்துகிட்டு போய் 2 பேரும் சந்தோஷமாக மீதம் இருக்க அப்பத்தை சாப்பிட்டாங்க. இதை முதல்ல செஞ்சுருந்தா அந்த குரங்கு பாதி அப்பத்தை சாப்பிட்ருக்காது. இதை தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். உங்கள் அன்பானவர்கள்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்கனாலோ, இல்லை உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அவர்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ, நடுவில் வர நாரதர் அவருக்கான தேவைகளை எடுத்துக்கிட்டு உங்கள் 2 பேரையும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு கோபப்படாதீங்க, அன்பை மட்டுமே பகிர்வோம். உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் அமைதியாக போங்க. இன்றைக்கி நான் எடுத்த சபதம் தான் இந்த கதையை படித்ததுக்கப்புறம் சண்டை இனிமேல் யாரு கூடயும் போடக்கூடாது, அமைதியாக போயிடணும், கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.